அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நம்ம திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை தான் சொல்ல நினைக்கிறோம். அது இந்த உலகத்தில் எத்தனை மகான்கள் தோன்றியிருந்தாலும் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் ஏதோ நாம் வித்தை எடுத்துட்டோம், அதுக்காக இந்த குருவை நம்ம தூக்கி பேசுகிறோம், தூக்கி பிடிக்கிறோம் அப்படின்றது இல்லை. நீங்கள் உலகத்தில் எத்தனை மகானை பார்த்து பரிச்சயித்து ஆராய்ந்து பார்த்தாலும் இந்த உலகத்தை ஒற்றை வார்த்தையில் இந்த உலகம் நமக்கு நேர் எதிராக உள்ளது அப்படின்னு ஒற்றை வார்த்தையில் இந்த சமூகத்துக்கு, மனித குலத்துக்கு எதிரான ஒரு வாக்கியங்களை சொல்லி இதே மண்ணில் நிலை நின்ற வெற்றி பெற்ற மகான்களை நீங்கள் பார்க்க முடியாது. அத்தகைய முயற்சியில் ஏதோ ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருந்து அடங்கி போன ஓரிரு மகான்களை நம்மளால் பார்க்க முடியுமே தவிர, உலகளாவிய ஒரு மாபெரும் சக்தியாக விளங்கிய சுவாமி சிவானந்தரை போல நீங்கள் மற்றொரு மகானை காண முடியாது. இந்த மனித குலத்தினுடைய ஒரு துரும்பை கூட பயன்படுத்தாமல் என்னால் இந்த மண்ணில் நிலை நிற்க முடியும் என்று நிறுவி காட்டியவர். இந்த 5 ஆசிரமத்தை நடத்துவதற்கு எனக்கு சிறு புல் இருந்தால் போதும், யாருடைய தயவும் தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அந்த திராணி இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான வாக்கியங்களை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆத்ம சகோதரர்களை, நீங்கள் எண்ணி பாருங்கள். மனிதன் என்று அபிமானிக்கக்கூடிய நாட்காலிகள் என்று, மிருகங்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தை, இந்த வார்த்தையை பயன்படுத்திவிட்டு நீங்கள் மழைக்கும் வெயிலுக்கும் ஒரு ஆலயத்தின் அடியில் போய் ஒதுங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிட்டுமா என்று எண்ணி பாருங்கள். ஒரு வாக்கியத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆபத்தை நீங்கள் நோக்கி பாருங்கள். இன்னும் தெளிவாக சொல்லுகிறார். மனிதன் எவ்வளவு ஆபத்தானவன் என்பதை இன்னும் தெளிவாக சொல்லுகிறார். அத்தனை பேருக்கும் பின்னகதி ஓடிக்கொண்டிருக்கிறது என்று அதற்கு சரியான உதாரணத்தை எடுத்து வைக்கிறார். பின்னகதியில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் மிருகத்தை தவிர வேறு யாராக இருக்க முடியும் என்ற ஒரு கேள்வியை நமக்குள் நாமே எழுப்பி பார்க்க வேண்டியது இருக்கிறது. இன்னும் ஒருபடி மேலே போய் விசேஷ அறிவு கொண்டது மிருகங்கள் என்று நிரூபிக்கிறார். அப்போ எவ்வளவு மனிதனை தாழ்ச்சியாக்க முடியுமோ, எவ்வளவு தாழ்த்த முடியுமோ அவ்வளவு தாழ்த்தக்கூடிய ஒரு துணிவு. ஏனென்றால் இந்த மனிதனிடமிருந்து ஒரு சோத்து பருக்கையை கூட அவர் எதிர்பார்க்கவில்லை. அதனால் அவரால் இவ்வளவு திண்ணமாக சொல்ல முடிகிறது. எண்ணி பாருங்கள் என் ஆத்ம சகோதரர்களே. இந்த உலகம் நமக்கு நேர் எதிராக உள்ளது என்ற வார்த்தையை எனக்கு நேர் எதிராக உள்ளது என்று அவர் பயன்படுத்தி இருக்கலாம். ஆத்ம சகோதரர்களே, நான் திரும்ப உங்களோடு பகிர்ந்து கொள்ள, உங்களுக்கு சுட்டி காட்ட ஆசைப்படுவது,
இந்த உலகம் நமக்கு நேர் எதிராக உள்ளது என்ற வார்த்தையில் பன்மை இருக்கிறது. நமக்கு என்று அவர் யாரையெல்லாம் தன்னோடு இணைத்து கொள்கிறார் என்று பார்த்து பெருமை கொள்ளுங்கள். அந்த பெருமைக்கு நாம் உகந்தவர்களா என்பதை அன்றாடம் எண்ணி பாருங்கள். ஒரு ஆத்ம சகோதரர் தன்னுடைய நிலங்களை தன் அறக்கட்டளையின் கீழ் வைத்திருக்கின்ற போது மற்றொரு ஆத்ம சகோதரர் அவருடைய அறக்கட்டளையின் கீழ் அந்த நிலங்களை கொண்டு வர முயற்சிக்கிறார். அவரை அத்தனை பேரும் கொண்டாடுகிறோம். இத்தகைய சம்பவங்கள்லாம் நம்மில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எவ்வளவு பெரிய மடமையில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் என்பதை திரும்ப திரும்ப சுட்டி காட்டுகிறேன். தூய்மையான வித்தியார்த்திகளை நாம் உருவாக்க வேண்டும். எதிர்காலத்தில் சித்த வித்தியார்த்திகளுடைய சமாதி தேடி இந்த மனித குலம் படையெடுக்க வேண்டும். சூப்பி ஞானிகளின் சமாதியை தேடி அலைகின்ற மனித கூட்டத்தைப் போல் புத்த பிட்சுகளின் சமாதிகளை தேடி அலைகின்ற மனித கூட்டத்தைப் போல் சித்த வித்தியார்த்திகளின் சமாதி தேடி அலைகின்ற அற்புதத்தை நீங்கள் நிகழ்த்த வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த உரையை உங்களோடு ஞாபகமூட்டி நிறைவு செய்கிறேன். ஆத்ம நமஸ்காரம்.